ஹே காய்ஸ், வெல்கம் டு அஜித் வித் மோனி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேளாங்கண்ணி ட்ரிப்போட செகண்ட் பார்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் பார்ட்டு பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி செகண்ட் நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் எழும்பின உடனே நாங்கள் எங்கள் ரூம் பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தாங்க. அதில் வாஸ்து மீன் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு காலையில் 8 மணி அந்த டைமுக்கெல்லாம் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். ஏன் பீச்சுக்கு போனோம் அப்படின்னா, என்றைக்குமே ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பீச்சுக்கு போய் நேரடியாக ஃபிஷ் வாங்கி நம்மளே குழம்பு வச்சு சாதம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேரே பீச்சுக்கு போயிட்டோம். இப்போ பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போட்டெல்லாம் கரைக்கு ஒதுங்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் அதனால் போய் ஃபிஷ் எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க, போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பட் நாங்கள் போனது ரைட் சைடில் இருந்த ஒரு குட்டி கரைக்கு. அங்கே அந்த அளவுக்கு ஃபிஷ் எதுவுமே கிடையாது. பட் லெஃப்ட் சைடில் போயிருக்கணும். நாங்கள் நேரே ரைட் சைடில் தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போய் பார்க்கும்போது குட்டி குட்டி மீன் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தான் வலையிலேருந்து அவங்க எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் அதிகமான ஃபிஷ் எதுவுமே இங்கே கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்து மாற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் வலையிலேருந்து கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் மட்டும்தான் எடுத்து மாற்றிட்டு இருந்தாங்க. வேறு பெரிய ஃபிஷ் எதுவுமே கிடையாது. அப்படியே நாங்கள் வந்துட்டுருக்க வழியில் பீச்சை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருந்தோம். அந்த வீடியோ தான் இது, பாருங்கள். அழகா ட்ரைபாட் எடுத்துட்டு வந்திருக்கலாம், அப்படிதானே? ஷேக் ஆகாம எடுக்கலாம். அக்கா இந்த கொடையை வச்சுக்கா. சங்கு சங்கு டேன் பண்ணுங்க. நாங்கள் லெஃப்ட் சைடில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். எதுக்காகனா ஃபிஷ் வாங்குறதுக்காக தான். அந்த பக்கம் ஃபிஷ் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் ஃபிஷ் வாங்குறது தான் போயிட்டுருக்கும்போது அங்கே நிறைய பேர் சிப்பி புறக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த கடலையும் வானத்தையும் சேர்த்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்படி நடந்து போகிறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இயற்கை அந்த மாதிரி ரசிச்சுட்டு இப்படி நடந்து போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஏகதேசம் பக்கத்தில் வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பக்கத்தில் நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் எங்கள் ஃபிஷ் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பக்கத்தில் போயாச்சு. சரி வாங்க, இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். செத்து போச்சு எல்லாம் நண்டா. அவதெல்லாம் இவ்வளோ பெருசு. நிறைய இருக்குமா? 300 போட்டது. வாழை நான் சாப்பிட மாட்டேன். அதான் கிழங்கு மீன் இருக்கா? ஏன்னா அது நல்லா இது என்ன மீன்? இது என்ன பொரிச்சு வச்சிருக்கீங்க? இது இப்படிதான் இருக்குமா கடல் தாலி? வாழையில வேற மீன் வைக்கிறீங்க பாருங்க.
எப்போ பிள்ளைய வாங்க போய் வாழை வேண்டாம் வாழை மீன் கேட்ட வாழை மீன் வேண்டாமா இதெல்லாம் பொரிச்சா நல்லா இருக்கும் இது நம்ம பொரிச்சு எப்படியோ ஒரு வழியாக ஃபிஷ் எல்லாம் நாங்கள் வாங்கியாச்சு. வாங்கிட்டு எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அதை குழம்பு வைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. ஏன்னா இங்கே உள்ளவங்களே வாஷ் பண்ணி எல்லாம் நீட்டாக தந்துடுவாங்க. அதுக்கு ஒரு 30 rupees வாங்குவாங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் அப்படிங்கிறதுனால நாங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டோம். இப்போ அவங்க எங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே நின்று அவங்களுக்கு காசு கொடுத்துட்ருந்தோம். இப்போ காசு கொடுத்து முடிஞ்சு ஒரு வழியாக ஃபிஷ்ஷும் வாங்கியாச்சு. இனி குழம்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு பாத்திரம் எதுவுமே இல்லை. அதெல்லாமே இனி தான் வாங்கணும். அங்கே அந்த ஏரியாவிலே வாடகைக்கு கூட கொடுப்பாங்க. ஒவ்வொரு பாத்திரமும் 10 rupees வச்சு நாங்கள் ஒரு 5 பாத்திரம் வாங்கினோம். அப்புறமா நண்டு வாங்கினோம். இப்போ ஒரு ஃபிஷ் நான் காட்டினேன்ல அந்த ஃபிஷ்ஷும் வாங்கினோம். என்னோடய ஹஸ்பண்ட் நண்டு அதிகமாக சாப்பிட மாட்டார். அவருக்காகவே அந்த ஃபிஷ் எடுத்தோம். அவருக்கு பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ சும்மா கொஞ்சம் நேரம் பீச்சில் அப்படியே நின்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கோம். அதுதான் இது. என்னோடய ஹஸ்பண்ட் ரித்திக்கை சும்மா தண்ணியில் காட்ட போனார். அவன் ஓன்னு ஒரே அழுக. அந்த வீடியோ தாங்க இது. யாரு இங்க அம்மா வேறு ரோஷன் மோனி அங்க போய் நில்லுங்க, நான் உங்களை போட்டோ எடு. அப்புறமா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா போஸ் கொடுத்துட்டு நின்னோம். அந்த கிளிப்பு தாங்க இது. ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் என்னோடய சிஸ்டர் ஃபோட்டோ எடுத்தா. அவளோட ஃபேமிலி அவங்க 2 பேரும் பிள்ளையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. குட்டி பையனை நாங்கள் பாட்டிக்கிட்ட ரூம்லேயே கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ ஃபிஷ் வாங்கிட்டு நடந்து வந்துட்ருக்கோம். அதுதான் இது. இப்போ எல்லோரும் சேர்ந்து வருவாங்க. அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் அப்படியே பேசி நடந்து வந்துட்டுருந்தோம். வந்துட்டுருந்த வழியில் ஒரு தாத்தா காஃபி கொண்டு வந்தார். அதையும் வாங்கி குடிச்சிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அதிலே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு நாங்கள் ஃபுல்லாக பீச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போட் கரை ஒதுங்கிறத பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்த மறுநாள் ஃபுல் ஸ்ட்ரைக். தமிழகம் முழுவதும் ஸ்ட்ரைக் போட்டுட்டாங்க. அதனால் எல்லா கடையுமே பூட்டிட்டு நாங்கள் பாத்திரமும் கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். இப்போ வாங்கிட்டு நாங்கள் சமைக்க ரெடி ஆகிட்ருக்கோம். அந்த கிளிப்பை பாருங்கள். நாங்கள் வாங்கின நண்டு மீன் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மசாலா சாதனம் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு ரைஸு எல்லாமே வாங்கினோம். நாங்கள் குழம்பு வச்சு ரசம் வச்சு நண்டை பொரித்து அதுக்கப்புறமா சாதமும் வச்சோம். அந்த கிளிப் தாங்க இது. அங்கே எப்படி அப்படின்னா ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 90 ரூபாய் அப்படின்னு வாங்கினாங்க. எங்களுக்கு மொத்தம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 180 rupees ஆயிடுச்சு. அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி நெல்லிக்காய் எல்லாம் வாங்கினோம். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோவிலை சுற்றி பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி அப்படியே கோவிலில் மொத்தமாக கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக
ஒரு 3 மணி அந்த டைமுக்கெல்லாம் தான் நாங்கள் போனோம். போய் நல்லா சுற்றி பார்த்தோம். எந்தெந்த இடம் மிஸ் பண்ணோமோ அந்த இடம் எல்லாமே சுற்றி பார்க்க போனோம். இங்கேருந்து சர்ச்சை பார்க்கும்போது சர்ச்சு வந்து க்யூட்டாக தெரியும். இது வந்து சர்ச்சோட மேல் பக்கம். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஏதோ ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க போனார். காமெடியாக இருக்கும் அவர் போஸ் கொடுத்தது. அப்புறமா நாங்கள் வந்து சர்ச்சை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க வழியில் திரும்பவும் காஃபி வேணும். ஏன்னா ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு நின்னோம். அப்படியே ரித்திக் கூட விளையாண்டுட்டு எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க தான். ஃபுல்லாக மாதா, ஏசு, அந்த ஃபோட்டோஸ், அவங்களோட சுரூபங்கள், அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு ஏசுவோட ஒரு பெரிய சிலை வந்து அந்த பக்கத்தில் இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ எல்லோரும் ஜாலியாக அப்படி பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கோம். கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். பக்கத்தில் வந்தாச்சு. இது தாங்க அந்த பெரிய சிலை. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏசப்பா வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தாரது மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன பார்க்குது தங்க குட்டி? என்ன பார்க்குது? நீங்க போமா, வாடி தங்கம், வா போவோம், வா வாடி தங்கம், வாடி தங்கம், போவோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே உருக்கமாக ஏதோ போஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி க்யூட்டான செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் 6 o'clock எங்களுக்கு பஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து வரும் போய் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டோம் பஸ்ஸுக்கு. இப்போ கிளம்பி ஒரு 6:30 மாதிரி ஆயிடுச்சு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போது. இப்போ நாங்கள் கிளம்பி வந்துட்டே இருக்கோம். எப்படியும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 11 hours ஆயிரும். அதனால் மறுநாள் காலையில் தான் எங்களை பார்க்க முடியும். இப்போது நைட் ஆயிடுச்சு. அப்படியே சீனரி வந்து சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் ஒரு கிளிப் உங்களுக்காக எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு வானத்தை பார்க்குறதுக்கு. அந்த கிளிப் தாங்க இது. இப்படி தாங்க என்னோடய வேளாங்கண்ணி ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அந்த கோவிலை சுற்றி பார்க்க போங்க. கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.